அஜ்மீர் வந்திருக்கா? வாங்க மாப்பிள்ளை. அத்தை, மீனாட்சி பெண் பார்க்க சம்மந்தியாக்காரெல்லாம் பயங்கரமா வராங்களாம். ரொம்ப சந்தோஷம். பையன் யாரு? மயிலாப்பூர்ல வி கோபாலன். நோக்கு கூட கிளாஸ்மேட் தானடா. ஐயோ அவனா? சின்னாச்சி அவ அப்ப மா கெஞ்சனாச்சே. அடுத்த கைக்கு சுண்ணாம்பு கூட கொடுக்க மாட்டாங்க. நம்ம கையை அறுத்துட்டு அவத்துல போய் ஏன் நிக்கணும்? அதானே அவகாத்த சுதாம நமக்கு எதுக்கு? மொத்தத்துல பையன் எப்படி தங்கமா? அத்தை, சாயந்தரம் அவசியமா ஆத்துக்கு வந்துருவோம். நான் எதுக்கு மாப்பிள்ள? எங்க ஆத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்கிற நல்ல காரியம் நீங்க வந்து கிட்ட இருந்து நடத்தி வைக்கணும். அவர் படத்துக்கு மாலை போட்டதுக்கு அப்புறம் நான் எந்த நல்ல காரியத்திலையும் கலந்துக்கிறது இல்லையே. என்னை பொறுத்த வரைக்கும் எங்க ஆத்துல எந்த காரியம் நடந்தாலும் நீங்க இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அப்புறம் உங்க இஷ்டம். சரி மாப்பிள்ள, நான் வரேன். எல்லாரும் பேசாம இருந்தா எப்படி? விஷயத்துக்கு வரலாமே. எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, மேற்கொண்டு பேசலாமே. தாராளமா பேசலாம். எனக்கு இந்த வரதட்சணை டவுரி எல்லாம் அறவே பிடிக்காது. நீங்க எல்லாம் பெரியவாள் சார், உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? நங்கநல்லூர் இருக்க, அதுதான் ராஜராஜேஸ்வரி கோயிலே இருக்கு. பக்கத்துல பிள்ளையாண்டர்ல ஒரு 2 கிரவுண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். ஏன்னா அது சிட்டி லிமிட்ல சேர்ந்துட்டு. ஐயா, ஏன் லிமிட்டுக்கு போறேன்? சிட்டிலேயே இந்த மவுண்ட் எல்ஐசி பக்கத்துல ஒரு 2 கிரவுண்ட் கேட்கக்கூடாது. வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்ல போறோம். பையன் ஆபீஸுக்கு போக வர ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஏதோ குறைஞ்ச விலையில ஒரு லோனா வாங்கி கொடுத்தா. ரூபால டபுள் போக முடியுமாடி? ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுல உங்க பொண்ணையும் கூட்டிட்டு 4 இடத்துக்கு பையன் போய் வருவான். சௌரியமா இருக்கும். ஐயா, கேக்குறதா கேக்குறேன். ஸ்கூட்டர் எதுக்கு? ஒரு லாரியே கேளுங்க, டோர் அடிக்கலாம். டோர் கிடைக்கலன்னா உங்க ஃபேமிலியே வச்சு டோர் அடிக்கலாம். பாருங்க, நான் சொல்றதே தப்பா நினைக்காதே. மீனாட்சி எனக்கு ஒரே தங்க. என் சக்திக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு நகை நட்டெல்லாம் செஞ்சு போட்டுட்டு நீங்க கேட்ட ஸ்கூட்டரையும் வாங்கிட்டேன். நல்லா இருக்க நீங்க சொல்றது. என் பையன் என்ன பீனாவா இருக்கான்? உங்க ஸ்கூட்டர் வாங்கிட்டு உங்க தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? நீங்க ஏதோ பெருசா செய்வேன்னு நினைச்சுதான் பொண்ணுக்கு வயசானதை கூட பெருசுப்படுத்திக்காம இருக்கும். நங்கநல்லூர்ல 2 கிரவுண்ட் ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தா பொண்ணுக்கு வயசு குறைஞ்சிடுமோ? 4 வார்த்தை கேட்டாலும் நறுக்குன்னு கேட்டேடா. என்ன பெருசா கேட்டுட்டா? வெறும் ஸ்கூட்டரை மட்டும் வாங்கிட்டு இப்படி ஒரு பொண்ணு உங்க பையன் கட்டிக்குவானா? பொண்ணு கொடுத்த இடத்துல பொண்ணு எடுக்கப்படாதுன்னு பெரியவா சொன்னதாலதான் நம்ம மீனாட்சிக்கு வெளியே பார்த்தோம். இல்லன்னா அவன் என்னைக்கும் எங்காட்டு மாட்டு பொண்ணா இருந்திருப்பான். வெளில போகாத, வெளியே எடுப்பதுக்கு இப்படி ஒரு காக்கோ பொழுதுங்க. யோசிச்சு நீங்க வெளியே போலாம். அதான் வெளியே போக மாட்டாங்க. ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க? வாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. மீனோட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வேண்டாம் மாப்பிள்ள, இப்படி கோச்சிட்டு காசிக்கு போகாதீங்க. என் தங்கையை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரேன். வாங்கோ. இல்லைங்க, முடியாது. பிளீஸ், காசிக்கு போய் காசை தொலைச்சிட்டு டிக்கெட்டுக்கு காசு இல்லாம தவிக்காதீங்க. வாங்கோன்னா வாங்கோ, வாங்கோன்னா. வருது 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 வருது. தலை காட்டி வர காட்ட காட்ட ஒரு சுத்து பின்னாடி போட. சாஞ்சிடாத. போட்டாடா. சரி போ. நீங்க சும்மா இருங்க. வேண்டாம் வேண்டாம், விடாது விடாது. ஐயா எப்படி? எச்ச பண்ணி குடுக்கறது எனக்கு பிடிக்காது. ஆனா நான் எச்ச பண்ணித்தான் அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் சொன்னான். அவன் ஆபீஸ்ல இருக்கான். அவன் தான் எல்லாம் சொல்லி கொடுத்தான்.
ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு அட்வைஸரா? அவனுக்கு கல்யாணம் இருக்கு, அதான் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். மற்றபடி எல்லாம் அம்மா சொன்ன மாதிரி தான் கேட்பேன். ஐயோ பாலை கொடுக்காம பேசிட்டு இருக்கிறேன். இந்த சாப்பிடு ஆறு நல்லா இருக்கா? என்ன நான் உன்னை மீனாவை கூப்பிட்டவா இல்ல மீனும் கூப்பிட்டேன்? அப்போ நானு உன்னை மீனும் கூப்பிடுவேன். ஆமா, ஃபர்ஸ்ட் நைட்ல வைஃப் ஹஸ்பண்ட் கிட்ட என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்பாங்களாமே. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா ஒண்ணுமே கேட்கலையே. நானும் உங்க நிறைய கேட்கணும்னு இருக்கேன். கேளு, ஐயா சொல்லுவார். உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? 450 ரூபாய் 19 பைசா. சம்பளத்தை என்ன பண்ணுவீங்க? பிரிச்சு கூட பார்க்காம அப்படியே கவரோட அம்மா கிட்ட கொண்டு கொடுத்துடுவேன். உங்க செலவுக்கு அம்மா தான் தினம் 1 ரூபாய் கொடுப்பாரு, பத்தாது? புரியுது. நீங்க சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு 3 வேளையும் சாப்பாடு போட்டு நல்லா தூங்க வச்சிருக்கா. தூங்க, இன்னைக்கு நல்லா தூங்குங்க. இன்னைக்கு தூங்குவேனா? இன்னைக்கு என்ன பண்ணணும்னு என் ஃப்ரெண்ட் சொல்லி இருக்கா. ஆமா, லைட் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் சொல்லி இருக்கானே. மறந்தே போயிட்டேன். அப்படியே அப்படியே வீடு அப்படியே என்ன மாதிரி கட்டில் ஃபேன் எதுவுமே இல்லாம நேற்று ராத்திரி கூட எனக்கு தூக்கமே வரல. சுந்தரேசன் சொல்லி எல்லாத்தையும் ரூம்ல கொண்டு போட சொல்லு. அவளை கல்யாணம் ஆயிடுச்சு. வந்துருக்கிற மாட்டுப்படு மறைக்கிறதுக்காகவாவது கொஞ்ச நாளைக்கு அது அங்கேயே இருக்கட்டும்ல. அப்ப கொஞ்ச நாளைக்கு நான் என் ஃப்ரெண்ட் ரூம்ல ஸ்டே பண்றேன். என் ஃப்ரெண்டாடா? ஆமாமா, அவன் ராமுக்கு கட்டில் ஃபேன் இல்லாம தூக்கமே வராது. நைட் எல்லாம் எனக்கு அவன் பத்தி தான் யோசிக்கிறேன். ராமு, நீ காலேஜ் போயிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் தூக்கி ஒரு ரூம்ல போட்டுருக்கான். அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். இன்னும் இந்த கட்லர் ஃபேன்ல ராமுது நேற்று நமக்கு கல்யாணம் ஆன முதல் நாள் ஆச்சேன்னு கொடுத்திருந்தா இதை திருப்பி கொடுத்துடணும். அவ்வளவுதானே? ரொம்ப நல்லா இருக்கு. காலனா சம்பாதிக்காதவருக்கு இந்த ஆத்துல ஃபேன் கட்லு எல்லா வசதியும் இருக்கு. இந்த ஆத்துக்காவே சம்பாதிச்சு இருக்கவருக்கு ஒரு பாயன் தராணி தான் சொந்தம் நினைக்கிறேன். என்ன இப்ப கட்டிட்டு இருக்க வேட்டி இதுவாவது உங்களுக்கு சொந்தமா இல்ல இது உங்க தம்பியோடையதானா? மீனு ப்ளீஸ், நீ இன்சல்ட் பண்ணாத. எனக்கு இது ஆடம்பர வாழ்க்கை நம்பிக்கை இல்லை. கிடைக்கிறத வச்சுட்டு சந்தோஷப்படும் போதுதான் வாழ்க்கையை நிம்மதியா இருக்கும் நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க. நான் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வாங்க மாப்பிள்ள. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, சாயந்தரம் நீங்க ஆபீஸ்ல இருந்து வரச்சு ஒரு ஃபேனு ஒரு டபுள் காட்டு என்ன விலைன்னு விசாரிச்சுட்டு வரல. பேஷா விசாரிச்சுட்டு வரேன். யாருக்கு ஃபேனும் டபுள் காட்டும்? சுந்தரேசனுக்கு தான். சுந்தரேசனுக்கா? முறைப்படி எல்லாமே நான் தான் செஞ்சிருக்கணும். எனக்கு ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டான். வந்து அதனால என்ன, சாயந்தரமே ஃபேனும் கட்டில வாங்கிட்டு வந்துடுறேன். அசிம்பே, எங்க போறேன்? ஒண்ணு இல்ல அத்தை. இதோ பாருங்க, நான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். இனிமே நீங்க மீனாட்சிக்காக எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. என்னால எப்ப முடியுமோ அன்னைக்கு நானே கட்டில ஃபேன் வாங்கி கொடுக்குறேன். டேடே, உனக்கு பரவாயில்லடா. ஃபேன் இல்லாம மீனாட்சிக்கு தூக்கம் வரல போடுறது சின்ன சிறுசு தானே. வாங்கி கொடுத்தா என்னடா தப்பு? ஆமா, இன்னைக்கு ஃபேன் இல்லாம தூக்கம் வராதுன்னு சொல்றா. ஓகே, வாங்கி கொடுப்போம். நாளைக்கு வந்து நான் நடக்க முடியாது, கார் தான் வேணும் சொல்றா. வாங்கி கொடுக்க முடியுமா? இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டவ தான் மனைவி. சுந்தரேசா, நான் சொல்ல வந்தது இப்போ என் மனைவிக்கு ஃபேனு கட்ட வேண்டாம். வேணும்னா உங்க சிஸ்டருக்கு வாங்கி கொடுங்க. என் மாமா பொண்ணு உமா, அவன் என்ன லவ் பண்றானா இல்லையான்னு புரிய மாட்டேங்கிறா. அவன் மனசை புரிஞ்சுக்க ஒரு வழி சொல்லு. மச்சான், அந்த திமிர் பிடிச்சவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பூஜா தான் தூக்கணும். மான ரோஷத்தோட வாழணும்னா அவளை மறந்து. எனக்கு மான ரோஷம் முக்கியம் இல்ல, உமா தான் முக்கியம். அவன் மனசு தெரிஞ்சு ஒரு செட்டப் பண்ணி கொடுறா. உன் தலையெழுத்த யாரு மாத்த முடியும்? ஒரு செட்டப் ஒரு வழி சொல்றா. சொல்றேன் மச்சான், அசோகவனத்தில் இருக்க சீதைக்கு ராமர் என்ன செஞ்சாரு? போல விட்டார். அதே மாதிரி உமாவுக்கு நீ லவ் லெட்டர் எழுதி அனுப்பு. பரவாயில்லடா, ராமாயணத்துல கூட நல்ல நல்ல விஷயங்களா வச்சிருக்காங்க. ஒரு நல்ல விஷயங்களா இருக்கு, என்கிட்ட சொல்றேன். இந்த சாவுகிராக்கிக்கு எவ்வளவு சொன்னாலும் மூளையே கிடையாது. இந்த சாவுகிராக்கிக்கு எவ்வளவு தர சொன்னாலும் புரியாது.
உன்னை திட்டடா இனிமேதான் புலி மூட்டை மாதிரி அன்சைட்டா பொம்பளைங்க தெரியுற இந்த காலத்துல 34, 28, 36 ஒரே சைஸோடு நிரந்தரமாக அலையும் உனக்காக உன் காதலுக்காக உன் கிடைக்கன் பார்வைக்காக காத்துக் கொண்டிருக்கும் ஏங்கிக் கொண்டிருக்கும் உன் நிகழ்கால காதலன் வருங்கால கணவன் ராம்குமார். ராம்குமார் கங்க்ராச்சுலேஷன். உனக்கு உமாவுக்கு கல்யாணம் அரைஞ்சு பண்ணலாம் ஓடுறோம். என் பேருக்கு பதிலா ராம்குமார் நீ. சாரி என்னம்மா இது? ப்ராப்ளம் வேணும் அவன் கேட்டு இருந்தீங்கல்ல. என்ன தைரியம் என்ன? எனக்கு அவன் லவ் லெட்டர் எழுதுவான்ப்பா. என்னம்மா இது தப்பு? உரமாப்பிள முறையோட எழுதியிருக்கான். நான் கூட அவனை என்னமோ நினைச்சேன். லவ் லெட்டர் பிரமாதமா எழுதியிருக்கானே. சர்டிபிகேட்டா ரொம்ப தேவை. இங்க வயிறு பட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. வயசு இருக்கு என்னமா பிரயோஜனம்? அவனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஏமாளியை கண்டு கடுதாசியோட விட்டான். அவன் பொசிஷன்ல நான் இருந்திருந்தேன்னா என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேனா? பிருத்திவிராஜ் சம்யுக்த குதிரையில தூக்கிட்டு போன மாதிரி உன்னை கூட்டல்ல தூக்கிட்டு போய் தாலியை கட்டு. ஐயோ கண்ணாது நான் பேசாதீங்க. நான் உங்க பொண்ணு. ஐயோ மாப்பிள்ள வர்றான். ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணு. மாப்பிள்ள வாங்க வாங்க வாங்க. மாட்டீங்களா? மரியாதை ரொம்ப பலமா இருக்கு. வீட்டு வச்சு வரைய போறாங்க. என்ன மாப்பிள்ள தனியா புலம்புறீங்க? தப்பாச்சே. ஏன் அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இது என்னது? என்ன நடக்கிறீங்க? கேட்கறீங்க? லெட்டர் படிச்சேன். ரொம்ப நல்லா எழுதி இருக்கிறீங்க. விடாதீங்க, நான் ஒதுங்கிக்கிறேன். வெள்ள வாங்க. மாமா இவர் மாமா. மாமா ரொம்ப ரொம்ப மக்கள் என்ன எங்கிலும் புரிஞ்ச ஒரு பட்டியா நைசா ஒதுங்கிட்டார். மகிரி அந்த லவ் லெட்டர் படிச்சியா? எப்படி இருந்தது? உமா இதுக்கு ஒரு பதில் உடனே வாங்கி நடத்தினாங்க. அதெல்லாம் இல்ல. நீ சொல்றது பசங்க என்னமோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாசலே நின்றுட்டு போய் பதில வாங்கிடான்னு சொல்லி அமிச்ச மாதிரி சொல்றேன். அப்படின்னு ஒண்ணு இல்லது. எப்படி எல்லாம் நானே சுயமா வந்திருக்கேன். ஒரு நல்ல பதிலா கொடுத்தீங்களா? ஒரு செட்டில்மெண்டா போயிடலாம். செட்டில்மெண்ட் எல்லாம் உடனே எப்படி பண்ணிட முடியும்? பின்ன எப்ப பண்ணுவேன்? மேலதாளத்தோட மங்களகரமா பண்றேன். மங்களகரமா மேலதாளத்தோட நல்ல ஃபேமஸ் செட்டா ஏற்பாடு பண்ணும். ஃபேமஸ் செட் நாளைக்கு பண்றேன். உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பில் 1000க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், 50க்கும் மேற்பட்ட வித்தியாசம் நிறைந்த டிவி ஷோஸ், என்றும் பார்க்க தூண்டும் மெகா தொடர்கள், இவை அனைத்தும் வருடத்திற்கு ரூபாய் 299 மட்டும். உடனே டவுன்லோட் செய்து கண்டு மகிழுங்கள்.